காகம் என்ன நடக்க போய் தன்னிடம் மறந்துச்சாமன்னு சொல்லிட்டு வைத்த இடத்துல வைத்த பொருட்கள் ஒன்றும் செயற்கையாகவும் நல்லாம இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்ததுக்கு அவையோருக்கு என்னுடைய வீட்டை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்று சொல்லிட்டு நினைக்காத நாங்கள் தருணங்கள்லேயும் சில எலும்பில்லாத நாட்களை நாங்கள் எதை வேணாலும் கதைச்சிட்டு போகலாம்னு நினைக்கக்கூடாது. அநீதிமான்கள் எல்லாம் இந்த உலகத்துல ஜீவிச்சு கொண்டிருக்கிறார்கள். எமர காய்களாக ஆங்காங்கே இருந்திருக்கலாம். ஆனால் திட்ட தெளிவாக இந்த நாட்கள்ல ஒரு சில முகங்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரி என்னதான் நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டான்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் எல்லாம் முடிவெடுத்துட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து நாடி அதுதான் காத்திரமா தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுக்கு பேச தெரியாது. வெல்கம் டு ஜொலி விளக். நான் உங்கள் சேலம் நினைக்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய வீட்டை பார்க்கலாம் என்று சொல்லி போட்டு இன்றைய தினம் தான் நான் பார்க்கன்னு சொல்லி வந்திருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே. ஸோ சண்டே பொழுதுல இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காணொலிகள் போடுறது மிகவும் குறைவு. அது எதற்காகன்னு சொன்னால் என்ன சொல்வது, இப்போ யாருக்காம பயந்தோ அல்லது அந்த மாதிரி என்னென்ன மனநிலை என்ன சொன்னால் எப்போவுமே நாங்களாக தான் இருக்க விரும்புகிறோம். இந்த சொல்லுவாங்க, அதாவது காகம் என்ன நடக்க போய் தன்னிடம் மறந்துச்சாமன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் அந்த மாதிரியான இல்லை நாங்கள் தான் எப்போ எங்களுக்கு காணொலி எடுக்க தோணுது ஓகே நாங்கள் அப்போ வருவோம். இல்லை அமைதியாக இருக்க போனோம்னு சொன்னால் அமைதியாக இருப்போம். என்னன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய ரியாலிட்டி என்றதுக்காக. அப்போ அந்த வகையில் இப்போ நீண்ட நாட்களாக சொல்லப்போனால் இத்தனை உண்மையாக கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்குன்னே நான் ஒரு 20 நாட்களுக்கு கூடவாக இருக்கும். அப்போ அதே எனக்கு ஒரு லாங் டேயாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நான் தூர நாட்களும் இல்லைத்தானே, பக்கத்துலேயே இந்த வீடு இருக்கிற நாடு. அப்போ பெரிய ஒரு லாங் டேயாக எனக்கு தெரியுது. ஸோ அப்போ இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே. இந்த சண்டே பொழுதுல இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க சரியாக எடுத்துகிட்டே இருக்குது. அவ்வளோத்துக்கு வெயில் 9:30. ஸோ காலையிலே வெயிலும் நல்லா கொளுத்துது. அப்போ சரி எங்களோட வீட்டை எங்களுக்கா பார்வையிட்டு வருவோம் என்ன நிலைமையில எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வழமையாக சண்டே 9:30 நேரம் சொன்னால் நான் இந்த டைம் செர்ச்சில் நிற்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு மாறாக இந்த நேரம் நிற்கிறேன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னைய கண்ட உடனே ஒரு சில பேர் ஆவலாக ஓடி பார்ப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னால் ஓகே இன்னைக்கு ஷேரும் இருக்குது விஷயங்கள் சொல்லக்கொண்டு ஃபர்ஸ்ட் நான் அதை உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறதான எந்த விதமான ஒரு விஷயங்களையும் இந்த நேரம் நான் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. எப்படிப்பட்ட உலகம் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் வடிவாக புரிஞ்சு கொண்டுட்டோம். நீதிபதிகள் எல்லாமே இருக்கிறார்கள். ஸோ அப்படி அநீதிபதிகளாக இருக்கிற இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட நாங்கள் எங்களுடைய நல்ல விஷயமோ சரி துக்கமான விஷயமோ சரி பகிர்ந்து கொள்கிற நாடு எதுவுமே லாபமாக இருக்க போகிறதில்லை. பட் நான் ஓகே என்னுடைய செயல்பாடுகள் அப்புறம் ஒரு சில விஷயங்களையும் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல வேணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த வகையில் நான் அதை சொல்லிக்கொள்ளத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டின் நிலவரத்தையும் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் நீண்ட நாட்களில் நான் இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ஓகே என்ன சொல்கிறது, அது மாத்திரம் ஒரு சாதகமான காலநிலை இருந்திருக்கு போலக்கு. நினைத்த அளவுக்கு பயிர்களும் வாடவில்லை, எதுவும் சேதமாகவில்லை. அதுக்காக இப்போ நாங்கள் இந்த புது வீட்டுக்கு கேமரா பூட்டினது அது உலகத்துக்கே தெரியும். அப்போ இப்போ எல்லாம் என்ன சொல்கிறது, சாட்சி என்று சொல்லிட்டு கேமரா போட்டினா கூட அங்கே இங்கே நடக்காதுன்னு இல்லை. ஒரு பாதுகாப்பாக அதை செய்தோம். நான் இப்போ பார்க்க நான் சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்க விரும்புகிறவங்களும் பார்க்கலாமே எங்களோட வீட்டை. இப்போ வாங்க பார்ப்போம். பாருங்க விளைஞருமே எடுத்துக்கொண்டா கடவுளைன்னு சொல்லிட்டு எதுவுமே வாடகையில் நல்ல நிலைமையில தான் இருக்குது பாருங்க. ஓகே கிட்டத்தட்ட உண்மைக்குமே இப்போ 20 நாட்களுக்கிட்ட நான் எங்களை வரையில இருந்தாலும் நல்ல ஒரு சேஃப்டியாகவும் வாடாத பயிர்களாகவும் கொஞ்சம் அழகாக பார்வைக்குதாக இருக்குது. அதே நேரம் 2 பக்கமும் பூட்டப்பட்ட கமராக்களும் இருக்கிறது பார்த்தீங்களா. ஆனாலும் வெயில் குறைவில்லை. ஓகே பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்த இடத்துல வைத்த பொருட்கள் ஒவ்வொன்றும் செயற்கையாகவும்
நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நான் வந்ததுக்கு கம்மியாக என்னுடைய வீட்டை வந்து துப்புரவு செய்துட்டு போக வேணும். பாருங்க இந்த நிலைமையில தான் இருக்குது. எங்களை வந்து வீட்டையும் பார்வையிட்டு போகணும். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, வந்தது கம்மியாக என்னுடைய வீட்டையும் வந்து நான் பார்த்தது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எந்த விதமான தீங்குகளும் நடக்கல. ஸோ அதுக்கு வந்து அதாவது எனக்கு நன்றி சொல்ல வேணும். எந்த வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, ரெண்டிங்காக இருக்கிறதே வந்து பிரபஞ்சமாக நானும் என்னுடைய வார்த்தையால் சொல்லணும்னு இல்லை. அப்படி இல்லாமல் சில சம்பவங்கள் நடந்திருக்கும் போது அந்த ஃபேமிலியிலேருந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் யாருமா வந்தாலும் நீங்கள் அதை பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஒரு நியூஸ்களை எல்லாம் பார்க்குறீங்க தானே. அப்போ எத்தனையோ விதமான பொய்யான நியூஸ்கள் எல்லாம் நேற்றைய நேரத்துக்கு பிறகு ஒரு சில பேர் ஆணித்தரமாக அதை வந்து புரிந்து கொண்டிருப்பீர்கள்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய நாட்களுக்கு அப்புறமா வந்து சரி உங்களோடையும் வந்து வாங்க பழகலாம்னு சொன்ன மாதிரி சரி நான் என்ன வந்து நேசிக்கிற உள்ளங்களுக்கும் வந்து உண்மைக்குமே நாங்கள் சொல்கிறோம்னா இப்போ என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து என்னுடைய நண்பர்கள் பர்சனாக தெரிந்தவர்களும் பழகிக்கொள்ளலாம். அதுலேயும் வந்து உண்மைக்குமே எங்களை நேசிக்கிறதான எங்களோட ஆதரவாளர்கள் வந்து அதாவது வந்து மாறாத அன்புடையவர்களாக மாறாத விருந்தினருடையவர்களாக இப்பவும் இருக்கிறீங்களன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நாட்கள்லையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அப்படியான ஒரு உள்ளங்களுக்காக வந்து நாங்கள் ஓகே என்று நம்ம வந்து தான் இந்த காணொலின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட வீடியோக்கள் வந்து நாங்கள் போடுறதான வீடியோக்கள் மூலம் தான் எங்களோட சப்ஸ்கிரைபரோட பழகுறதுன்னு சொல்கிறது. அந்த கண்டென்ட் மூலமாக வந்து சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு எப்படி கிடைப்பாங்க, வீடியோக்களை பார்த்து தான் நினைக்கிறேன். அப்போ அப்படி இருக்குமா போல இருக்கேக்க தான் இன்றைய தருணம் வந்து நான் உங்களோட வந்து பேசிக்கொள்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேச போகிறதும் இல்லை. நான் நிறைய பேச விரும்பணும்னு நினைச்சாலும் இன்றைய காலநிலையும் விடுதில்லை. அவ்வளோத்துக்கு வந்து ஒரு அகோரமான வகையாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டிலே இப்போ என்ன சொல்கிறது, கலியுகம்னு சொல்லுவாங்க. அந்த கலியுகம் போல இருக்குது. இப்போ காலையில் 9:30 இவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குன்னு சொன்னால் பாருங்க எப்படி அவ்வளோத்துக்கு எல்லாமே தலைகளாக மாறிட்டுது. என்னதான் தலைகளாக சிலது மாறினாலும் நல்லவங்களுக்கு நல்லது எப்போவுமே நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கைன்னு சொன்னால் நாங்கள் நினைச்சிட்டு போய் அதான் சொல்லுவாங்களே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்று சொல்லிட்டு நினைக்காத நாங்கள் தருணங்கள்லேயும் வந்து சில சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சவால்கள் எதிர்ப்புகள் இவைகள் வந்து வந்தாலுமே அதை நாங்கள் முகம் கொடுத்து அதை தாண்டி நல்ல தைரியத்தோட நல்லொரு பலத்தோட மீதியான நாட்களை நாங்கள் கடந்து செல்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பலம் வந்து சுயமாக எங்களோட மனசராகி எங்கள்கிட்ட வராது. அது வந்து கடவுளால் கொடுக்கப்படுற ஒரு ஈவெண்ட் தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே என்னுடைய காணொலிகளில் சொல்லும்போது சாதாரணமாக கதைத்து கொண்டிருக்கும் போது கூட தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வரும். அதிலிருந்து நீங்கள் நினைக்கலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாமல் இருப்பது வந்து அவருடைய சுத்த கிருபை. அதனால தான் இன்றைக்கும் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அநீதி நிறைந்ததான இந்த உலகத்திலே வந்து நாங்களும் இந்த பூமியில் ஜீவிக்கிறோம் என்று சொல்லி எவ்வளோ விஷயங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் தாண்டி கொண்டு போகிறோம். ஆனாலும் வந்து ஒரு சமாதானத்தோட திட மனதோட பலம் கொண்டு மீதியான நாட்களையும் வந்து நாங்கள் ஜீவிக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய பலத்தாலே இல்லை, கடவுள் கொடுக்குறதான ஒரு பலம்ன்றதை தான் நாங்கள் வடிவாக வந்து இந்த நாட்களில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் என்ன சொல்கிறது, உலகமே எதிர்த்தாலும் உலகத்தை படைத்ததான கடவுள் உங்களோடு இருந்தால் அது ஒன்றே உங்களுக்கு போதும் என்று சொல்லுவாங்க. இந்த நாட்கள்லையும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, பாடுகள் உபத்திரவங்கள் வந்து நெருக்கி ஏவும்போது அதில் வந்து ஒன்றே புரிஞ்சு கொள்ள முடியும். எதுன்னு சொன்னால் கடவுளுடைய அன்பை மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் உலக மனுஷன் மாயை எல்லாமே மாயை என்ற மாதிரி இந்த உலகமே ஒரு மாயை என்று சொன்ன மாதிரி அது நாங்கள் வெறும் வசனமாக கடந்த காலங்களில் கேள்விப்பட்டது உண்டு. ஆனாலும் வந்து இந்த நாட்களில் ஓகே இந்த மாதிரியான வசனங்கள் வந்து நிஜமானதான் என்பது எங்களோட வாழ்க்கையில் அதாவது வந்து எங்களோட நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்து சொந்த அனுபவங்களாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் அனுபவமே அது சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு சில இன்பமோ துன்பமோ விஷயங்கள் வந்து நடக்கும்போது அப்படியான தருணங்களில் வந்து எங்களை வந்து சந்திக்கிற நபர்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சில நிகழ்வுகளாக இருக்கலாம்.
அதையெல்லாம் நடக்கும்போது நாங்கள் அங்கே ஒரு வாழ்க்கை படிப்பினையாக அது ஒரு அறிவாக தெளிவாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து உண்மையை சொல்லப்போனால் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னு சொன்னால் நானும் கதைத்து கொண்டு இருக்கும்போது நான் கதைக்க முன்னே அதாவது வந்து முடிவெடுத்துட்டு நாங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதில் தெளிவாக இருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் உட்காரும்போது ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தால் இருந்தேன் நான். அப்போ அதனாடி வந்து நான் அதன்படி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்க்குறவங்களுக்கு வந்து சரியான குழப்பமாக இருக்கும். என்னத்தை சொல்ல வாரேன், என்ன சொல்லி கொண்டிருக்கேன், அதாவது வந்து என்னத்தை சொல்லி முடிக்க போகிறேன்னு நினைக்கலாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த இடத்துல உட்கார்ந்த நாடி அதுதான் காத்திரமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வந்து எங்களுக்கு பேச தெரியாது இல்லை. ஸோ அதாவது என்னுடைய மீனிங் பேச தெரியாதுன்னு சொல்ல வார்த்தை வந்து என்ன சொல்ல கதைக்க தெரியாது அப்படின்னு நான் சொல்லவில்லை. அழகாக கதைக்கவும் தெரியும், ஒரு சில விஷயங்களை அழகான முறையில் பரிந்துரைக்கவும் தெரியும். இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த மாதிரியான ஒரு டாபிக்காக போகலை. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் தான் இந்த நாட்களில் பார்க்குறீங்க நிறைய பொய் உரையாளர்களை, அநீதி உரையாளர்களை, இன்னும் என்ன சொல்கிறது எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அதனாடி வந்து நீங்கள் அப்படியே உற்று நோக்கி பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இருந்திருக்குமோண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அப்படியான இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் நான் முடிவெடுத்துட்டு வந்திருந்த நாடி அப்படியான விஷயங்களை வந்து உங்களோட நாங்கள் ஏதாச்சும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் ஏதாச்சும் நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி என்ன கதைக்க போனால் அந்த உள்ளத்தில் வந்து நிறைய குமுறல்கள், அப்புறம் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது ஆபாசங்கள் அந்த மேலாம் இருக்குது. அப்படியா கதைக்கும் போது வந்து நாங்கள் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் உங்களுக்கான ஒரு உண்மைத்துவமான இன்றைக்குமே மாறாத அன்புடையவர்களாக நல்ல ஒரு புரிந்துணர்வுடையவர்களாக ஒரு சில நபர்கள் வந்து இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக வந்து காணக்கூடியதாக இருக்குது அண்டு வந்து நம்பக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படியானவர்கள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு இப்போ வந்து எங்களோட ஜீவிச்சு கொண்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல்னு சொல்லலாம். அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நான் இந்த விதமான ஒரு விஷயத்தை பற்றியும் பேச விரும்பலை. ஸோ இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்களே நான் உலகம் வந்து எந்த இதில் வந்து போய்கொண்டிருக்கண்டு இப்படியான இந்த ஒரு அநீதியான உலகத்திலெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய இறுதி அதாவது கடவுளுடைய சித்தத்தின்படி இறப்புன்னு சொன்னால் நிச்சயம் இறப்பு இருக்கும். இதில் வந்து அவர்களுடைய ஆயுள் காலத்தை வந்து தீர்மானிக்கிறது அது வந்து எங்களுடைய கையில் இல்லை. அது வந்து எங்களை படைத்ததான இறைவன் கையில். ஆனாலும் வந்து உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க தானே. அப்போ இந்த பூமியில் ஜீவிக்கிற காலத்தில் வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து ஒரு தெளிந்த புத்தியோட நல்ல ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை கூட நாங்கள் நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதாவது எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கெட்ட நிகழ்வாக இருக்கலாம், நல்ல நிகழ்வாக இருக்கலாம், அதில் வந்து நாங்கள் முக்கியமாக வந்து அதில் பெற்றுக்கொள்வது என்னென்னு சொன்னால் மிகவும் பெரிய ஒரு படிப்பினை அனுபவமாக எடுத்துக்கொள்ளணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் கடந்து அதுலேயும் வந்து மிக மிக முக்கியமாக வந்து கடவுள் உண்மைக்குமே நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை என்று சொன்னால் அது இந்த நாட்களில் நாங்கள் இதில் வச்சு காணக்கூடியது என்று சொன்னால் கடவுளை மட்டும் நீங்கள் நம்பிக்கை வச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை வந்து வீண் போகாம இருக்கும். ஸோ ஒரு சில தாமதங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் வந்து நீங்கள் ஐயோ என்ற ஒரு குரலுக்கு அல்லது வந்து வெட்கப்பட்டு போனமே என்ற அளவுக்கு தான் அது அப்படிப்பட்டதை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கூட இல்லாமல் அந்த விஷயத்தில் கூட சமாதானம் என்ற ஒரு பகுதி கூட இருக்கு. சமாதானம் என்ற ஒரு பகுதி கடவுளை நம்பினா மட்டும்தான் இருக்குமேன்னு சொன்னால் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே பிரியம் என்று சொல்லுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் வந்து எங்களை எல்லா தீமைக்குமே விலக்கி காப்பார் என்று சொன்னால் மக்களே இது ஒரு பொல்லாங்கான ஒரு உலகம். அதாவது வந்து என்ன சொல்கிறது இந்த உலகம் வந்து ஏற்ற கையில் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்கள் எத்தனையோ வந்து அநீதிமான்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஜீவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து இளமர காய்களாக ஆங்காங்கே இருந்திருக்கலாம். ஆனால் வந்து திட்ட தெளிவாக இந்த நாட்களில் வந்து ஒரு சில முகங்களை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு எங்களை அறியாமல் பயம் உண்டு வருதுன்னு இப்போல்லாம் நாங்கள் யூடியூப் பக்கமே மக்களே போகிறதே இல்லை. ஏன்னு சொன்னால் எதற்காக பார்க்கணும்னு சொல்லி நபர்களையா அதாவது வந்து ஒரு நல்லது அதாவது வந்து ஒரு நீதியான விஷயம் எதுவுமே இந்த நாட்களில் வந்து நாங்கள் ஒரு இந்த சமூக வலத்தில் அதாவது வந்து ஒரு யூடியூப்புக்காக கூட சாதாரணமாக ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பார்க்க போனால் அது இன்னும் ஒரு வெறுப்பை கொண்டது, ஒரு கசப்பை கொண்டது, எங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வுகளை தான் கற்றுத்தருது. ஸோ அப்போ இது வந்து எங்களுக்கு இந்த நாட்களில் இதெல்லாம் எங்களுக்கு டேஞ்சராகவும் நாங்கள் கண்டிப்பாக அந்த பக்கமே
போகிறேன். நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய வந்து என்ன சொல்கிறது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக அதாவது வந்து இந்த அநீதியான ஒரு உலகத்தில் வந்து எந்த மனுஷரையும் நம்பக்கூடாது. கடவுள் ஒன்று மட்டுமே நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை வந்து எப்போவுமே வீண் போகாது. அதோட கூடிய சமாதானம் ஒன்று இருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கு என்னடாண்டிய சண்டே தானே என்னது வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறான்னு இல்லை. நாங்கள் கதைக்கு போனால் பொதுவான நிறைய விஷயங்கள் இருக்கும், பர்சனலான நிறைய விஷயங்கள் கூட இருக்கும். அதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கல. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, எங்களையும் அதாவது வந்து நேசிக்கிறதான உண்மையத்துவமான அன்புள்ளங்கள் இருக்கிறீங்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படியானவர்களோட இன்றைய தினம் ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல்ன்றதை இந்த வேளையில் நான் புரிந்து கொள்கிறேன். அதுக்காகத்தான் இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறுத்தி கொள்ள போகிறேன். கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக எங்களோட ஜீவிக்கிற நீங்கள் வந்து ஜீவித்து கொண்டே இருங்கோ. இந்த வேளையில் என்ன சொல்லிக்கொள்ள போகிறேன்னு சொன்னால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அப்போ அந்த மாதிரியான வார்த்தை இது வந்து பொதுவாக கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லாமல் அனுபவ ரீதியாக கூட, அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு நடந்தால் தான் அது வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. அதை வந்து வெளியாக பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட ஐயோ இப்படியோ இல்லை நடக்குன்னு சொல்லிக்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்து புரிந்து கொள்ளி எப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள், எப்படியான சம்பவத்தில் என்னென்ன விஷயங்கள் கையாளப்படுகிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மிக அவதானமாக உங்களோட மீதியான வாழ்க்கைன்னு சொன்னால் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகையில் நாங்கள் ஜீவிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய மாதிரி இருக்கலாம். இப்போ இதை கூட நாங்கள் இந்த வேலையில் பேசக்கேவா என்ன இன்றைக்கு சண்டேன்னு சொல்லி போட்டு உண்மையாகவே இந்த இடத்துலேருந்து பிரசங்கம் தான் பண்ணுறான்னு சொல்லலாம். பொதுவாக கதைத்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுவான கதையிலேயும் வந்து அநேக வார்த்தைகள் வந்து நாங்கள் கடவுளை நம்பித்தான் ஜீவிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மளோட வாயிலிருந்து புறப்படும். சரிதான். என்னென்னு சொன்னால் நாங்கள் அநீதிமான்கள் அல்ல, நீதிமான்களாக இருக்கிறபடியா. நீதிமானுக்கு வெறும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் பாருங்க மக்களே, அநேகமாக இருக்கும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலையும் எங்களை விடுவிக்கிறவர் யார்? கண்டிப்பாக கடவுள் தான். சரியோ, காலதாமதமாக இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நிறைவான வெற்றியான நல்ல ஒரு விடுவிப்பாக தான் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் உங்களோட பயணிங்கோ மீதியான விஷயங்களையும் வந்து காண்பீங்கள். எத்தனையோ உள்ளங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள் எங்கள்கிட்ட விளங்குது. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நல்ல வடிவாக நிறைவேறும் என்றதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், வாழ்க்கை வந்து மிகவும் குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் வந்து நாங்களும் நல்லதாக வாழ வேணும், வாழ விடன்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மனச பிறப்புன்னு ஒரு திருப்தி என்னாலும் மிஞ்சி போனால் கிடைக்கும். என்னென்னு சொன்னால் உண்மைக்கு எல்லா பிறப்பிலும் விட சிறந்த பிறப்பே மனுஷருடைய பிறப்பு. கடவுளுக்கு சமனான ஒரு பிறப்பு தான். ஏன்னா கடவுள் வந்து தன்னுடைய சாயலாகத்தான் மனுஷரை படைத்தார் என்று நம்ம மிருகங்களை பார்க்கலாம். மிருகத்தின் சாயலாக மனுஷரை படைக்கவில்லை. அப்போ அந்த சிறப்பான படைப்பை உடையவர்கள் வந்து நீங்கள் உண்மைக்குமே என்ன சொல்வது, எங்களை வந்து எதுவுமே ஆட்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறதான உங்களோட மனச்சாட்சி உங்களுக்கு ஆட்சி செய்யணும் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்வும் வந்து சிறக்கும். நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை ஒன்று வேலை செய்யக்குள்ள கண்டிப்பாக வந்து சுற்றுச்சூழல் உள்ளவர்களையும் வந்து நல்ல விதமாகத்தான் நீங்கள் வாழ விடுவீர்கள் நினைக்கிறேன். இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனச்சாட்சியே இல்லை, சில பேருக்கு உறங்கியே விட்டுது. அந்த மனச்சாட்சி உறங்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தான் நாங்கள் மறுபடியும் தட்டி எழுப்புறவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழுங்க. ஒரு தடவை தான் மனுஷ பிறப்பின வாழ்க்கை. அதனாடி வந்து நல்லதாக வந்து நீங்களும் வாழுங்க, மற்றவர்களையும் வாழுங்க. இதுதான் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மென்மேலும் நான் நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறதும் இல்லை, சொல்லவும் இல்லை. அதே நேரம் வந்து நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. இன்றைக்கு 2 நாட்களுக்கு அப்புறமா இன்றைக்கு வந்திருக்கேன். அது வந்து ஒரு சில பொதுவான விஷயங்கள், அதுவும் வந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம ஜீவிக்க நாடி அநேகமான தேவ வார்த்தையோட தான் நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்குற நீங்கள் வந்து அன்பை பற்றி நான் பிரசங்கித்தேன், அன்பை பற்றி ஒரு சகோதரி நல்லா பிரசங்கிக்கிறா, அதே மாதிரி இன்றைக்கு தேவ வார்த்தையை பிரசங்கித்தான்ட்டு அப்படியான ஒரு சில குத்தல்களை இந்த நேரத்தில் வீடியோக்குள்ள கமெண்ட்ஸாக போடாதீங்க. நாங்கள் இதைத்தான் நம்பி ஜீவிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் போலியானவர்கள் எல்லாம் நடிக்கவில்லை. இதான் எங்களுடைய ரியாலிட்டி தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்தலாம்.
ஓகே, அப்போ நாங்கள் வந்து நடிக்கையில் எதையுமே உண்மைத்துவமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறனால தான் இந்த நேரத்திலே தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னுடைய இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு சில பேருன்னு சொல்ல மாட்டேன், பல பேருக்கு நிறைய குழப்பமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் என்னை கண்டதும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அவரோட இருப்பீங்கள். ஆகவே நான் முடிவெடுத்துட்டு வந்த நாடி அப்படியானது எதையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு விருப்பமாக இருந்துச்சு, நான் இன்றைக்கி ஒரு காணொளி வந்து பதிவிட வேணும். அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே இந்த நாட்களில் வந்து உண்மையான உறவுகளும் எங்களோட பயணிக்கிறீங்கன்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியான உறவுகளுக்கு வந்து நான் என்ன வெளிப்படுத்தியிருக்கேன்றது தான் சொல்லலாம். இனி எப்பப்போ வரணுன்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்திய மனநிலை வந்து எங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை, ஒரு காணொளி போடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆகவே நானும் வந்து ஒரு சில பொதுவான விஷயங்களையும் இந்த வார்த்தையோடாக சொல்லி இந்த காணொலியை நான் வந்து இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து ரிக்வெஸ்டாக கேட்டுக்கொள்வது வாழவிடு. இதை வந்து நீங்கள் ஆணித்தரமாக அவங்க உள்ளத்தில் பதித்தீர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வாழ்வீர்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை அநேகமாக கருத்துக்கள் வரும் சொல்லி நான் முதலே சொல்லிட்டு நான் அதை முடித்து கொள்ள போகிறேன். இந்த நேரத்திலேயும் வந்து லிப்ஸ்டிக் தேவையா, அப்புறம் வந்து பாருங்க இந்த நேரத்திலேயும் வந்து இந்த காணொளி தேவை வேண்டாம், இந்த நேரம் நீங்கள் எந்த நேரம் மட்டும் தான் நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் கேட்குற விதத்தை பார்த்து கோவம் நினைக்காங்க. இந்த நேரம் எந்த நேரம் அந்த நேரம் அது இந்த நேரம் அது எங்களுக்கு தான் தெரியும். சரி, இந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்குரிய நேரத்தை வந்து யாரும் தீர்மானிக்க முடியாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இடத்துல போனால் எப்படி நாங்கள் எங்களை வந்து வெளிப்படுத்தணும், என்ன பேசணும்னு எங்களுக்கு வடிவாக எங்களை நாங்கள் நிதானித்தருந்தான் இடத்துல நாங்கள் செயல்படுறோம். அப்போ அந்த வகையில் தான் இதுவும் வந்து என்னுடைய ஒரு வெளிப்படுத்தல். ஆகவே வந்து நீங்கள் வந்து எப்படித்தான் ஒரு சில விஷயத்தை வந்து மென்மேலும் வலியுறுத்தினாலும் வந்து பொய் மெய்யாயிட முடியாது, மெய்யும் வந்து பொய்யாயிட முடியாது. அதே நேரம் வந்து நாங்கள் நடிக்கவும் இல்லை என்பதை வந்து சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை இதை பார்க்குறவங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் நான் இதற்காக இன்றைய தினம் உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு எங்களில் வந்து நல்ல ஒரு மாறாத அன்பும் நல்ல புரிந்துணர்வு உள்ளவர்களுக்கும் வந்து இது புரிந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு சமாதானமான நல்ல கமெண்ட்ஸ்களை தான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு சில என்ன சொல்கிற விமர்சனங்களும் வருமென்றதை அது எனக்கு வடிவாக தெரியும். மறுபடியும் வந்து எப்போ சந்திப்போம்ன்றதை நான் தான் தீர்மானிக்கணும். அதுவரை இவங்களும் இந்த விடைகளும் நான் உங்களுக்கு சேர்ந்துப்பாங்க. அதாவது வந்து நான் என்னுடைய புது வீட்டை போனேன், அப்புறம் போய் பார்வையிட்டு ஓகே வீடும் சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சில வார்த்தைகளை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அப்படியே வந்து நான் விதியாக நடந்து வரும்போது எனக்குள்ள பல கேள்விகள் வந்துச்சு. நான் இப்போ இருக்கிறதான வீட்டை வந்துட்டேன், கதைக்க வேணுமென்னு சொல்லிட்டு உண்மைக்குமே உள்ளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பலை. அதே நேரம் வந்து எங்களுக்கு கதைக்க தெரியாதுன்றும் இல்லை. மற்றது வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்களே நினைக்கலாம்ல, வெண்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி ஆங்காங்கே நிறைய பொய்யுரையாளர்கள் வந்து பொய்யை உரைச்சி கொண்டிருக்கும் போது அதுக்குரியவர்களான நாங்களே அதை சொல்லும்போது கேட்குறவர்களுக்கும் வந்து அதை ரொம்ப என்ன சொல்கிறது உண்மைத்தன்மையாக இருக்கும், அதே சுவாரஸ்யமாக இருக்கும், திருப்தி அடைந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட நாங்கள் அதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை கழிக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு அலட்டலாக இருக்கும். சொல்லுவாங்க, அதாவது வந்து வாயின் எலும்பில்லாத நாக்கால வந்து நாங்கள் எதை வேணாலும் கதைச்சிட்டு போகலாம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னாங்க, வாயின் வார்த்தைக்கு வந்து ஜீவன் உண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னோட வாழ்வும் சாவும் வந்து நாங்கள் பேசுகிறதான வார்த்தையில தான் இருக்குது. அப்பேற்பட்ட இருக்கும்போது நீங்கள் வாழ போகிறீங்களோ சாக போகிறீங்களோன்னு சொல்லிட்டு தீர்மானித்து கொள்வது வந்து உங்களோட வாய்ந்த வார்த்தையில தான் இருக்குது. ஸோ வார்த்தை ஒரு பக்கம் இருக்குது, அந்த வாய்ந்த வார்த்தையாலேயே பேசி வார்த்தை ஒரு பக்கம் உங்களை நியாயந்திருக்கிறதுக்கு அந்த வார்த்தையாலே இந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகம் பேர் நல்ல சம்பாத்தியம் லட்சக்கணக்கான இதில் வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஸோ அப்போ அதில் வந்து உங்களோட வார்த்தையை உங்களை நியாயந்திருக்க போது என்னதான் நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் சொல்லுவாங்களே, இந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் எல்லாமே இந்த இத்தனைய பிரயாசங்கள்னு சொல்லிட்டு அப்போ அந்த அனாவசியமான வார்த்தைகளை பேசி அதனால் சம்பாதித்ததான பணத்தில் நீங்கள் சாப்பிடுவீர்கள். அந்த சம்பாத்தியம் அவங்க அப்பேற்பட்ட
பணத்தால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தீமையைத்தான் பயக்க போகுது. அப்போ கண்டிப்பாக வந்து கிடைச்ச சந்தர்ப்பங்களில் வந்து நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஞானத்தினால் செய்த நன்மை சிறிதேனும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன நன்மைகளை செஞ்சு நாங்கள் அதை அதாவது பெற்றுக்கொண்டாலும் எங்களுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கும் போது ஒரு ஆட்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்லது செய்துட்டால் அது நாங்கள் வந்து அவர்களுக்கு காத்திருப்போம், எப்படா அவங்களுக்கு நாங்கள் அந்த நன்மை செய்ய போகிறோம், இல்லாட்டி அதுக்கு ஈடாக பெரிய ஒரு நன்மை செய்ய போகிறோம் அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய காத்திருந்து போட்டு அப்படியான மன உணர்வுகள் தான் நாங்கள் அந்த உள்ளத்தில் மனுஷர்களாகி இருக்கணும் ஒழிய மற்றபடி இவ்வாறான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிறதை, நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் செய்கிறதான இந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து உங்களோட சிந்தனைக்கு உங்களோட கண்ணுக்கு எதுவுமே அது சரியா உங்களோட மனச்சாட்சிக்கு கூட அது செய்கிறது சரியாதானு சொல்லி தோணாமல் இருக்குது. அவ்வளவுத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேர் கூட வந்து நீங்கள் ஒரு ஆதங்கத்தில் இருக்கிற நாடித்தான் அப்படி யோசிக்க விடாமல் வைக்குது. எப்பேற்பட்ட உலகம் புரிஞ்சு கொள்வீங்கள். இப்படியான உலகத்தில் வந்து கடவுளை நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு தீங்கு செய்யும்படி அவர்கள் வந்து யார் எதனை விழுத்தினாலும் வந்து அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லிட்டு தான் கடவுளோட வசனம் சொல்லுது. அப்போ எங்களுக்கு வந்து எதுவுமே முடிவு தீங்காக இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் வந்து நாங்கள் நேசிக்கிற நாடி உண்மைக்குமே வந்து உங்களையும் வந்து எல்லாரையுமே நேசிக்கிற நாடித்தான் ஒரு என்ன சொல்ல ஒரு அறிவூட்டலாகவோ அல்லது ஒரு நல்லதே சொல்ல போகணுன்றதுக்காக சொல்கிறோம்னு சொன்னால் மறுபடியும் வந்து நீங்கள் நல்ல ஒரு விழிப்புணர்வாக நல்லதை செய்யணும்னா உங்களுக்கு நல்ல என்ன இப்போவும் எதிரியை வந்து நாங்கள் யார்கிட்டையும் வந்து சம்பாதிச்சதும் இல்லை, எங்களுக்கு இருந்ததும் இல்லை. எல்லாரையுமே நேசிக்கிற நாடு தான் நாங்கள் கூட ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறோம். நீங்கள் கூட உங்களோட வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களோட செயல்களாக இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் வந்து உங்களை நிதானித்து நீங்கள் நடவுங்கதான் சொல்கிறோம். என்னென்னு சொன்னால் காலம் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். நான் வந்து புது வீட்டிலலாம் கதைச்சி முடிச்சுட்டாலும் பிறகு வந்து மறுபடியும் நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால் உண்மைக்குமே உங்களில் வச்சிருக்கான ஒரு அன்பு நிமித்தம் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து வாய்ந்த வார்த்தையே எங்களை வந்து ஒரு நாட்களில் வந்து நியாயம் தீர்க்கமாகவே அதை வந்து நிதானமாக அந்த வாய்ந்த வார்த்தைகளை விடுங்க. உங்களோட செயல் எதுவாக இருந்தாலும் அடாவடித்தனமான செயல்கள் அப்படி எதுவுமே செய்யாதீர்கள். என்று தீங்கு செய்ய நினைத்தாலும் உறுதியாக அது நன்மையாகத்தான் மாறும் கடவுளை நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து திருந்த வேணும் என்பதற்காகவும் தான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்படித்தான் இந்த நாட்களில் வந்து எத்தனையோ பேர் கதிரையை போட்டு என்னமோ நாங்கள் நிறைய சாதிக்கிறோம், நல்ல ஒரு பேச்சுரையாளர், நல்ல ஒரு மெய்யுரையாளர்கள் என்று சொல்லி எல்லாமே தான் இருக்கிறீர்கள். ஆனால் அதை வந்து ஒரு மனுஷர்கள் பறவைகள் பலவிதம் என்பது போல நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. அந்த வகையில் வந்து நாங்களும் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கும் பேச தெரியாதண்டில் நாங்கள் அந்த வாய்ந்த வார்த்தைகளை வந்து என்றளவு எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். என்று வந்து எந்த சூழ்நிலையும் எப்போ நடந்தாலும் வந்து பொய்யுரையாத வார்த்தை மற்றது வந்து அநீதியாக பேச மாட்டேன். அதனால தான் இந்த சூழ்நிலையும் வந்து மக்களாகி உங்களை வந்து நேசிக்கிறோம். நீங்கள் வந்து மூண்ட வாழ்க்கையை நீங்கள் வாய்ந்த வார்த்தைகளை நிதானித்து ஆராய்ந்தீர்களாக இருந்தால் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அதனால தான் வந்து இதை சொல்லிக்கொள்கிறேன். ஒரு சில விஷயத்தை மேலே முன் வைத்திருந்தேன். மற்றது வந்து உங்கள் நிமித்தம் வந்து நாங்கள் அன்பு இருக்கிற நாங்கள் யாரையுமே எதிரியாக நேசிக்காதனால தான் நல்லொரு அறிவுரையாக கூட அதை சொல்லி இருக்குது. வாய்ந்த வார்த்தை முக்கியம், உங்களுடைய செயல்கள் முக்கியம். இதை நீங்களே உங்களை நிதானித்து நடந்தீர்கள்னு சொன்னால் நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இதோட நான் நிறைவு செய்ய போகிறேன்.